ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டுருக்க மகாநதி தொடரோட அப்கமிங் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர குழப்பத்தில் இருக்கார். ஏன் காவேரி இப்படிலாம் நடந்துட்டுருக்காங்க, ஏன்னா சரியாக பேச மாட்டாளே, முகம் கொடுத்து கூட சரியாக பேசிக்க மாட்டாளே, நம்மளை விட்டு விலகி போகிற மாதிரி விஜய்க்கு தோணுது. நார்மலாக பார்த்தீங்கன்னா காவேரி இப்படி நடந்துக்கிற ஆளே கிடையாது. காவேரியை பற்றி விஜய்க்கு நல்லாவே தெரியும். ஸோ ஏதோ நடந்திருக்கு அப்படின்றது மட்டும் விஜய் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காவேரியோட மனசு விஜய் தேடுது. ஆனால் என்ன பண்ணுறது, வெண்ணிலாவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை மீற முடியாது இல்லையா. அதனால காவேரி என்ன பண்ணுறாங்க, விஜய் அவாய்ட் பண்ணுறாங்க. ஒரு நாள் காலையில் என்ன பண்ணுறாங்க, வெண்ணிலா கிளம்பிட்டு இருக்காங்க. அங்கேருந்து விஜய் என்ன பண்ணுறாங்க, உடனடியாக காவேரியை போய் பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கிளம்பி போயிட்டு இருக்க தருணத்தில் விஜயை கூப்பிடுறாங்க. நம்ம வெண்ணிலா எங்கே வெளியில் கிளம்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒன்றும் இல்லை காவேரியை தான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறேன். இல்லை விஜய் தப்பாக எடுத்துக்காத, நான் ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டுருக்கேன், என் கூட எனக்கு துணையாக வரையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்கள் சித்தப்பா இருக்கார்ல வெண்ணிலா, அவர் கூட போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்ல, இல்லை விஜய் அவருக்கு அந்தளவுக்கு டீட்டெயில் தெரியாதுல்ல, என்ன நீ கூட்டிகிட்டு போயிட்டு வரையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, வெண்ணிலா கேட்குறாங்க. இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, விஜய் ரொம்ப நேரம் யோசிக்கிறாரு. என்ன விஜய் வரலையா, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா என்ன பண்ணுறாங்க, சொல்கிற தருணத்தில் சரி வா வெண்ணிலா நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கூட்டிகிட்டு போகிறாங்க. தான் வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாலும் விஜயோட மனசுக்குள்ளே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா காவேரியோட நினைப்பு தான் ஓடிக்கிட்டே இருக்குது. எதுக்காக காவேரி இப்படி நடந்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பக்கம் அந்த பசுபதியை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கிட்ட பேசிகிட்டே கிளம்புறாங்க. தனியாக போகாதடி, மாமாவையும் கூட்டிகிட்டு போக அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கங்கா அனுப்பி வைக்கிறாங்க குமரனை. போய் பார்க்க போன காவேரி என்ன பண்ணுறாங்க, ரொம்பவே சீன் மாதிரி என்ன பண்ணுறாங்க, பசுபதியை வெறுப்பேற்றுற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குமரனும் பசுபதியை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே பசுபதி முன்னாடி பயங்கரமாக மாஸ் காட்டுற காவேரி இந்த சமயத்தில் சும்மா இருப்பாங்களா, எந்த அளவுக்கு பேச முடியுமோ அந்த அளவுக்கு வச்சு விளாசிட்டாங்க. எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த பசுபதி பயங்கர எரிச்சல் அடைகிறது மட்டும் இல்லாமல், இனிமேல் புது பசுபதியை தான் நீ பார்க்க போகிற, என்னை நீ புதுசான ஒரு ஆளை தான் பார்க்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, சேலஞ்ச் பண்ணுறாரு. பசு இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, காவேரியும் ரொம்பவே போல்டாக பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் வெளியில் வரவே முடியாது பசு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பசுபதியை பார்த்து சொல்ல பார்க்கலாமா, எவ்வளோ கூடிய சீக்கிரம் நான் வெளியில் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் யமுனா என்ன பண்ணுறாங்க, நிவினை பார்த்து என்ன எப்படியோ விஜய் வெளியில் கொண்டு வந்துட்டீங்க போல இருக்கு, விஜய் வெளியில் கொண்டு வர மாட்டேன்னு தான் நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்கில் பேச, உன்னுடைய நினப்பு, உன்னுடைய கேவலமான நினப்பு தான் அப்படிலாம் யோசிக்க வைக்குது உன்னை. நாங்களாம் கூட இருந்து ஹெல்ப் பண்ணாலும் காவேரி தனியாலாம் இருந்து விஜய் வெளியில் கொண்டு வந்திருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை பற்றி ரொம்பவே பெருமையாக பேசிட்டு இருக்காரு நிவின். இது எல்லாத்தையும் கேட்ட யமுனா திரும்பவும் எரிச்சல் அடைகிறாங்க. ஹாஸ்பிட்டல் போனால் வெண்ணிலா கிட்ட டாக்டர் சொல்கிறாங்க, ரெகுலராக டேப்லெட்ஸ்லாம் ஒழுங்காக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுக்குறாங்க. இந்த டாக்டர்கிட்டையும் டீட்டெயிலாக கேட்டுக்கிறாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்க தம்பி, அதுக்கப்புறம் நாங்கள் ஊருக்கு கிளம்ப வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, வெண்ணிலாவோட மாமா சொல்கிறாங்க, என்ன தேவையோ எல்லாத்தையும் நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறத கேட்ட வெண்ணிலாவுக்கு ஒன்றுமே புரியல, பயங்கரமாக அப்செட் ஆகிடுறாங்க. கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் கிளம்ப சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வெண்ணிலா பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் விஜய் கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு வராங்க. இல்லை வெண்ணிலா என்ன பண்ணுறாங்க, விஜய் பார்த்து ஏற்கனவே நடந்த எல்லா உண்மைகளையும் பற்றி விஜய் கிட்ட சொல்கிறாங்களா, அதனால விஜய் எப்படிலாம் ரியாக்ட் பண்ண போகிறாங்க, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.